எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நாவலூரில் இருக்க விவிரா மாலில் இருக்க ஏஜே சினிமாஸ் பற்றி டீட்டெயில் ரிவ்யூ பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்க்கிங் பொறுத்த வரைக்கும் தேட்டரோட அவுட் சைடில் தான் பார்க் பண்ணுற மாதிரி இருக்குது. பைக்குக்கு 20 ரூபாவும் ஃபஸ்ட் ஹவருக்கு, அடிஷ்னல் ஹவருக்கு 10 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. காருக்கு பேஸ்மெண்ட்டில் பார்க் பண்ணுற மாதிரி இருக்குது. காருக்கு ஃபஸ்ட் ஹவருக்கு 30 ரூபாவும், அடிஷ்னல் ஹவருக்கு 20 ரூபாவும் டிக்கெட் பைசாங்க சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த விவிரா மாலோட 5th ஃப்ளோரில் தான் இந்த ஏஜே சினிமாஸ் லொக்கேட் ஆகிருக்கு. நீங்கள் எஸ்கலேட்டர் மூலியமாக வந்தால் தேட்டரோட பாக்ஸ் ஆஃபீஸும் கண்ணுக்கு தெரியும். நீங்கள் உங்கள் டிக்கெட்டை கலெக்ட் பண்ணிக்கலாம். ஆன்லைனில் புக் பண்ணாலும் சரி, நேராக வந்தாலும் சரி, ஷோ ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு ½ hour முன்னாடி தான் நம்ம டிக்கெட்டை ஸ்கேன் பண்ணிவிட்டு உள்ள அலோவ் பண்ணுறாங்களே. லாபியில் உட்காரத்துக்கு கொஞ்சம் சீட்ஸ் போட்டுருக்காங்க. இது பரவாயில்ல விஷயம். என்ட்ரன்ஸ்லேயே லாபி என்ட்ரன்ஸ்லேயே குடிக்கிறதுக்கு ஃப்ரீயாக ட்ரிங்கிங் வாட்டர் வச்சுருக்காங்க. அடிக்கடி வாட்டரும் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. இது நல்ல விஷயம். ரெஸ்ட் ரூம் வந்து இங்கே இருக்கிற 4 ஸ்க்ரீனுக்குமே ஒரே ரெஸ்ட் ரூம் தான் இருக்குது. ஷோ டைம் மாறி மாறி ப்ளே ஆகிறதுனால இங்கே கன்ஜஸ்டட் ஆகலாம் வாய்ப்பே இருக்காது. அந்த ஒரு ரெஸ்ட் ரூமும் இங்கே நீட் அண்ட் க்ளீனாகவே இருக்குது. ஃபுட் கோர்ட் பக்கத்துலேயே இந்த ஸ்க்ரீன் 3 and 4 ஒன்றா லொக்கேட் ஆகிருக்கு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்க்ரீன் 4 பற்றி பார்ப்போம். இங்கே இருக்கிற 4 ஸ்க்ரீன்லையுமே ஒவ்வொரு ஆடிட்டோரியத்துக்குள்ளே என்ட்ரு ஆகும் போது 2 டோர் இருக்குது. அதாவது நார்மலாக ஒரு டோரும் அதுக்கப்புறம் உள்ள ஒரு டோரும் இருக்குது. அது உண்மையிலே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸ்க்ரீனுக்குள்ளே என்ட்ரானோடனே ஏசியும் ஃப்ராக்ரன்ஸும் வேறு லெவலில் இருக்குது. ஆடிட்டோரியத்துக்குள்ளே என்ட்ரானோடனே ஒரு ப்ரீமியமான ஃபீல் தருதுன்னே சொல்லலாம். இன்டீரியர் எல்லாமே இன்டீரியர் சிம்பிளாக இருந்தாலும் பார்க்குறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. இங்கே இருக்கிற 4 ஸ்க்ரீன்லையுமே இந்த ஸ்க்ரீன் 4 தான் இவங்க மெயின் ஸ்க்ரீன் சொல்கிறாங்க. ஏன்னா இந்த ஸ்க்ரீன் 4ல் மட்டும் தான் டால்பி அட்மாஸ் ஆடியோ சொல்லியிருக்கு. இங்கே மொத்தம் 22 சரௌண்ட் ஸ்பீக்கரும் 16 அட்மாஸ் ஸ்பீக்கர் இருக்குது. சரௌண்ட் அட்மாஸ் எல்லாமே பல்ஸ் பிராண்டோட ஸ்பீக்கர்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. சரௌண்ட் பேஸ் எஃபெக்ட் எல்லாமே இந்த ஸ்க்ரீன் 4ல் வேறு லெவலில் இருக்கும். பேஸோட பஞ்சும் இங்கே ஹெவி அண்ட் ப்ரீமியமாகவே இருக்குன்னே சொல்ல முடியும். இந்த ஆடிட்டோரியம் ஒரு லெங்க்த்தான பெரிய ஆடிட்டோரியம் சொல்லலாம். அந்த ஆடிட்டோரியத்துக்கு ஸ்க்ரீன் நீங்கள் ஏற்ற ஸ்க்ரீனாக கேட்டால் கண்டிப்பாக நான் இல்லைன்னு சொல்லுவேன். ஒரு மீடியம் சைஸ் ஸ்க்ரீனாகவே இருக்குது. நம்ம பழசு சினிமாஸில் எப்படி ஆடி 8ல் ஸ்க்ரீன் ஆடிட்டோரியம் இருக்கோ அதே மாதிரி தான் இங்கே மிஸ் மேட்சாக இருக்குது. இந்த மீடியம் ஸ்க்ரீனுக்கு இவங்க ரீசெண்டாக தான் பார்கோவோட 4K லேசர் ப்ரொஜெக்ஷனை அப்கிரேட் பண்ணாங்க. பிக்சர் குவாலிட்டி இங்கே சூப்பராகவே இருக்குது. ஆனால் இந்த ஸ்க்ரீனில் லைட்டாக டஸ்ட் இருக்குது. அது பெருசாக அஃபெக்ட் பண்ணலாலும் இந்த ப்ரொஜெக்ஷனுக்கு இது கொஞ்சம் மைனஸாகவே எனக்கு ஃபீல் ஆகுது. இந்த ஸ்க்ரீன் 4ல் டிக்கெட்ஸை மொத்தம் 2 வகையாக பிரிக்கிறாங்க. ஒன்று டைமண்ட், இன்னொன்று பேல்னு. டைமண்டுக்கு 190 ரூபாவும், பேலுக்கு 60 ரூபா டிக்கெட் இங்கே சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த 2 கிளாஸையும் சேர்த்து இங்கே ஒரே நேரத்தில் 543 பேர் ஒரே ஷோவில் இந்த ஸ்க்ரீன் 4ல் படம் பார்க்கலாம். இந்த ஸ்க்ரீன் 4ஓட டால்பி அட்மாஸ் டெமோ அட்டாச் பண்ணுறேன். இதை பார்த்துட்டு நம்ம அடுத்த ஸ்க்ரீன் 3 பற்றி பார்ப்போம். பார்த்துட்டு வாங்க. அடுத்தது நம்ம இந்த மாலில் இருக்க இன்னொரு பெரிய ஸ்க்ரீனான ஸ்க்ரீன் 3 பற்றி பார்ப்போம். இந்த ஸ்க்ரீன் 3 வந்து ஸ்க்ரீன் 4க்கு பக்கத்துலேயே இருக்குது. இது வந்து ரைட் சைடில் இருந்து தேட்டருக்குள்ளே என்ட்ரு ஆகிற மாதிரி இருக்குது. இந்த ஸ்க்ரீன் 3லையும் ஏசியும் ஃப்ராக்ரன்ஸும் சூப்பராகவே இருக்குது. இதுவும் ஒரு பெரிய ஆடிட்டோரியம் ஃபீல் தான் தருது. இந்த ஸ்க்ரீன் 3லையும் சீட்ஸை மொத்தம் 2 வகையாக பிரிக்கிறாங்க. ஒன்று டைமண்ட், இன்னொன்று பேல்னு. டைமண்டுக்கு 190 ரூபாவும், பேலுக்கு ஃபஸ்ட்டு 3 ரூபா 60 ரூபாவும் இங்கே டிக்கெட் பைசா சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த ஸ்க்ரீன் 3ல் ஒரே நேரத்தில் 453 பேர் ஒரே ஷோவில் உட்காந்து படம் பார்க்கலாம். இங்கே இருக்கிற 4 ஸ்க்ரீனில் இந்த ஸ்க்ரீன் 3 தான் 2வது மெயின் ஸ்க்ரீன்னு சொல்கிறாங்க. சீட்டிங்கோட கெப்பாசிட்டி வைஸ் வரைக்கும் ஃபஸ்ட்டு ஸ்க்ரீன் 4ல் தான் பார்கோவோட 4K லேசரை அப்கிரேட் பண்ணாங்க. அதை தொடர்ந்து இந்த ஸ்க்ரீன் 3லையும் ஸ்க்ரீன் 4ல் யூஸ் பண்ணுற சேம் பார்கோவோட 4K லேசர் ப்ரொஜெக்ஷனை யூஸ் பண்ணுறாங்க. பிக்சர் குவாலிட்டி இந்த ஸ்க்ரீனில் நல்லாவே இருக்குன்னு சொல்ல முடியும். ஸ்க்ரீனில் டஸ்ட் எதுவுமே இல்லாமல் நீட்டாகவே இருந்தது. படம் பார்க்குறதுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸே தந்தது சொல்லலாம். இந்த ஸ்க்ரீன் 3ல் இவங்க டால்பியோட 7.1 ஆடியோ சொந்தம் யூஸ் பண்ணுறாங்க. இங்கே மொத்தம் 20 சரௌண்ட் ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. சரௌண்டுக்கு எல்லாமே பல்ஸ் பிராண்டோட ஸ்பீக்கர்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. சரௌண்ட் ட்ராவல் ஆகிறது நம்மளால் நல்லாவே ஃபீல் பண்ண முடியும் எங்கேருந்து படம் பார்த்தாலும். அதே சேம் டைம் இந்த ஸ்க்ரீன்லேயும் பேஸோட பஞ்ச் ரொம்ப 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 ப்ரீமியமாகவே இருக்குது. படம் பார்க்குறதுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸை தருதுன்னே நம்மளால் சொல்ல முடியும். நெகட்டிவ்னு சொல்கிற அளவுக்கு பெருசாக எந்த ஒரு குறையுமே இந்த ஸ்க்ரீன் 3ல் இல்லை. அடுத்து நம்ம இந்த ஸ்க்ரீன் 2 பற்றி பார்ப்போம். இந்த ஸ்க்ரீன் 2 வந்து ஸ்க்ரீன் 3 and 4க்கு ஆப்போசிட்லேயே லொக்கேட் ஆகிருக்கு. ஆஸ் யூஷுவல் எல்லா ஸ்க்ரீன்லையும் இருக்க மாதிரி இந்த ஸ்க்ரீன்லேயும் அந்த என்ட்ரி ஒரே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு உண்மையிலே நல்லாவே இருக்குன்னு சொல்ல முடியும். ஸ்க்ரீனுக்குள்ளே என்ட்ரான உடனே ஏசியும் ஃப்ராக்ரன்ஸும் இந்த ஸ்க்ரீன் 2லையும் சூப்பராகவே இருக்குது. இந்த ஸ்க்ரீன் 2லையும் டிக்கெட்ஸை மொத்தம் 2 வகையாக பிரிக்கிறாங்க. ஒன்று டைமண்ட், இன்னொன்று பேல்னு. டைமண்டுக்கு 190 ரூபாவும், பேலுக்கு ஃபஸ்ட்டு 2 ரூபா
அதுக்கு ரூ. 60 இங்கே டிக்கெட் ப்ரைஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. டாப் டு பாட்டம் இங்கே ஒரே டைப் சீட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. சீட்டோட கம்ஃபர்டபுளும் இந்த ஸ்க்ரீன் 2லையும் நல்லாவே இருக்குது. இந்த 2 கிளாஸையும் சேர்த்து ஒரே நேரத்தில் இந்த ஸ்க்ரீன் 2ல் 336 பேர் ஒரே ஷோவில் உட்காந்து படம் பார்க்கலாம். இந்த ஸ்க்ரீன் 2லையும் டால்பியோட 7.7 யூஸ் பண்ணுறாங்க. இங்கே மொத்தம் 20 சரௌண்ட் ஸ்பீக்கர் இருக்குது. சரௌண்டுக்கு எல்லாமே பல்ஸ் பிராண்டோட ஸ்பீக்கர்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. சரௌண்ட் அண்ட் பேஸ் எஃபெக்ட் இந்த ஸ்க்ரீன்லேயும் நல்லாவே இருக்குது. பேஸோட பஞ்சும் இங்கே நல்லா ப்ரீமியமாகவே இருக்குது. இந்த ஸ்க்ரீன் 2ல் பார்க்கோவோட 4K ப்ரொஜெக்ஷனை யூஸ் பண்ணுறாங்க. ஒரு 4K ப்ரொஜெக்ஷனில் எந்த அளவு பிக்சர் குவாலிட்டி இருக்குமோ அந்த அளவு பிக்சர் குவாலிட்டி இங்கே சூப்பராகவே இருக்குது. படம் பார்க்குறதுக்கு உண்மையிலே நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தருதே சொல்லலாம். நெகட்டிவ்னு சொல்கிற அளவுக்கு இந்த ஸ்க்ரீன் 2லையும் பெருசாக எனக்கு எதுவுமே நோட்டீஸ் பண்ண முடியல. அந்தளவுக்கு இந்த ஸ்க்ரீன் 2வும் ரொம்பவே நல்லா இருந்தது. அடுத்து நம்ம இந்த ஸ்க்ரீன் 1 பற்றி பார்ப்போம். ஸ்க்ரீன் 1 பார்க்கறதுக்கு முன்னாடி இங்கே இருக்கிற 4 ஸ்க்ரீன்லையுமே என்னோடய ஃபேவரட் ஸ்க்ரீன் எதுனா இந்த ஸ்க்ரீன் 1 கண்டிப்பாக சொல்லுவேன். ஏன்னா ஒரு ஆடிட்டோரியம் எந்தளவு ஆர்கிடெக்ட் பண்ணியிருக்கணுமோ அந்தளவு ஸ்க்ரீனுக்கும் இந்த ஆடிட்டோரியருக்கும் பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகிருக்கும். முக்கியமாக ஒரு படம் பார்க்கும்போது நம்மளுக்கு எந்தவித டிஸ்ட்ராக்ஷனும் இருக்கக்கூடாது. அதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் என்ன சொல்லலாம், ஸ்க்ரீன் டாப் டு பாட்டம் வால் டு வால் ஃபுல்லாக கவர் ஆகிருக்கணும், சைட் கேப் எதுவுமே இல்லாமல். அதே மாதிரி தான் இந்த ஸ்க்ரீன் 1லேயும் கவர் ஆகிருக்கு. படம் பார்க்கும்போது எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பராகவே இருக்குது. இந்த ஸ்க்ரீன் 1ல் டிக்கெட்ஸை மொத்தம் 2 வகையாக போய்க்கிறாங்க. டைமண்ட் பேல்னு. டைமண்டுக்கு 190 ஃபஸ்ட்டு 3 பேல் அதுக்கு ரூ. 60 டிக்கெட் ப்ரைஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. அந்த பேல் கிளாஸ் டிக்கெட் மட்டும் ஆன்லைனில் ஓப்பன் பண்ணவே மாட்டாங்க. நான் ஏன் கவுண்டரில் கேட்கும் போது அது ஃபுட் காம்போவோ கூப்பன் மாதிரி கொடுப்பாங்களாம், அதுக்கு மட்டும் தான் அவைலபிளாக இருக்குமா, மற்றபடி ஆன்லைனில் ஓப்பன் பண்ணுறது ரேர்னு நமக்கு சொன்னாங்க. இந்த ஸ்க்ரீன் 1ல் பார்க்கோவோட 4K ப்ரொஜெக்ஷன் யூஸ் பண்ணுறாங்க. பிக்சர் குவாலிட்டி நல்லாவே இருக்கும். பெருசாக எந்த ஒரு மைனஸுமே இருக்காது. எனக்கு மட்டுமே கொஞ்சம் பிரைட்னஸை இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா இந்த ஸ்க்ரீன் 1ல் பிக்சர் குவாலிட்டி இன்னும் நல்லா இருக்குன்னு ஃபீல் ஆச்சு. அது மட்டும் பார்த்து பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த ஸ்க்ரீன் 1லையும் டால்பியோட 7.0 தான் யூஸ் பண்ணுறாங்க. இங்கே மொத்தம் 20 சரௌண்ட் ஸ்பீக்கர் இருக்குது. சரௌண்டுக்கு எல்லாமே மற்ற ஸ்க்ரீனில் யூஸ் பண்ணுற சேம் பல்ஸ் பிராண்ட் ஸ்பீக்கர்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. சரௌண்ட் அண்ட் பேஸ் எஃபெக்ட்லாம் இந்த ஸ்க்ரீன் 1லையுமே வேறு லெவலில் இருக்கும். ஓவராலாக இந்த நாவலூர் ஏஜே சினிமாஸ் எப்படி இருக்குன்னா, கொடுக்குற காசுக்கு ஒரு ஒர்த்தான மூவி எக்ஸ்பீரியன்ஸை கண்டிப்பாக கொடுத்துட்டு வராங்க. பார்க்கிங் சார்ஜஸும் ஹையாக கலெக்ட் பண்ணாமல் ஒரு நார்மல் சார்ஜஸ்லேயே கலெக்ட் பண்ணுறது உண்மையாக பாராட்ட வேண்டிய விஷயம். மைனஸ்னு சொன்னால் அந்த ரூ. 60 டிக்கெட்டை ஆன்லைனில் ஓப்பன் பண்ணால் இன்னுமே நல்லாயிருக்கும். ஃபுட்டோட ப்ரைஸ் ஆஸ் யூஸ்வல் இங்கே அதிகமாக இருக்குது. அதை குறைக்க வாய்ப்பு இல்லை. அதை குறைச்சா இன்னுமே நல்லாயிருக்கும். ஓவராலாக இது ஒரு தரமான தேட்டர்னு என்னால் கண்டிப்பாக சொல்ல முடியும். நீங்கள் இந்த ஏஜே சினிமாஸ் நாவலூரில் படம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.